Yes, good evening, good morning, my dear students. இப்போ நம்ம டேலியில் பேகெட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன பேகெட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேகெட்ஸ், ஏர்னிங்ஸ் பேகெட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டர், அதில் ஒன் பை ஒன் நம்ம பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி பேர் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான குரூப் இருக்குது. ஒன்று அட்மின், இன்னொன்று மார்க்கெட்டிங், இன்னொன்று ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணணும். அட்மின் ஒரு குரூப்பு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு குரூப்பு, அடுத்தது ப்ரொடக்ஷன் அப்படின்னு குரூப். ஸோ மொத்தம் நீங்கள் 3 குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, பேரோட பேகெட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுங்க. எம்ப்ளாயி வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. எம்ப்ளாயி நம்பர் போடுங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜய் எதுக்கே வராரு அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் பாருங்க. அஜய் வந்து அட்மின் கீழே வராரு. அவருடைய டேட்டா பர்த் முக்கியம். டேட் ஆஃப் ஜாயினிங் 1 நாளே இருக்கணும். எம்ப்ளாயி நம்பர் வந்து 01 அப்படின்னு போடுங்க. எம்ப்ளாயி நம்பர் வந்து 01 போடுங்க. மேலா ஃபீமேலா அப்படின்னு போடுங்க. டேட் ஆஃப் பர்த் போடுங்க, போதுமா? ஸோ எது வேணும், பேரு அண்டர் எம்ப்ளாயி நம்பர், மேலா ஃபீமேலா, டேட்டா. வேற எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டாம், ஓகேவா? அதே மாதிரி போடுங்க. ஆனந்தி வந்து மார்க்கெட்டிங். ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வராங்க, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கீழே வராங்க. எம்ப்ளாயி நம்பர் 2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலா ஃபீமேலானா ஃபீமேலு. அடுத்தது அவங்களுடைய டேட்டா பர்த், அவங்களுடைய டேட்டா பர்த்தை போடுங்க, ஓகேவா? இது எதுக்காக இந்த டேட்டா பர்த் அப்படின்னா இஎஸ்ஐ பிஎஃப் பிரச்சனை யாரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் வராங்க. அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் 3. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், ஓகேவா? அவங்களுடைய டேட்டா பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 8/4/1900. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், ஓகேவா? என்ன பண்ணணும், 10 எம்ப்ளாயி நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயி அப்படியே கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது அபர்ணா கம் சென்டர் அட்மின், எம்ப்ளாயி நம்பர் 4, டேட் ஆஃப் ஜாயினிங் 1/4 தான். டேட் ஆஃப் ஜாயினிங் 1/4, எம்ப்ளாயி நம்பர் 4, அபர்ணாங்கிறதுனால ஃபீமேலு. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 10/10/1900. மென்ஷன் பண்ணி போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி எது கீழே வர்றாருன்னா மார்க்கெட்டிங் கீழே வர்றாரு. தட்சிணாமூர்த்தி மார்க்கெட்டிங் கீழே வர்றாரு. எம்ப்ளாயி பேரோட தட்சிணாமூர்த்தியோட பேரோட வந்து 05 போட்டுக்கணும். தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலு. அவருடைய டேட்டா பர்த் பார்த்தீங்கன்னா 1986. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவி பிரியா திருமுருகன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் இயர்ஸ், எம்ப்ளாயி நம்பர் 6. இவங்களுடைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. அவங்களுடைய டேட்டா பர்த் 91. சரி, அடுத்தது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாங்கிறது ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க. நம்பர் 7, எம்ப்ளாயி நம்பர் 7. இவங்க வந்து ஃபீமேலு. இவங்களுடைய டேட்டா பர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18/12. அடுத்தது ஆறுமுகம் மேல். ஆறுமுகம் கம் சென்டர் ப்ரொடக்ஷன், எம்ப்ளாயி நம்பர் 8, ஜெண்டர் வந்து மேலு. அவங்களுடைய டேட்டா பர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1980. அடுத்தது காயத்ரி கீழே வராங்க, ப்ரொடக்ஷன் கீழே வராங்க. எம்ப்ளாயி நம்பர் 9, ஜெண்டர் வந்து ஃபீமேலு. டேட்டா பர்த் என்ன 90. அடுத்தது கோகுலகிருஷ்ணன், எம்ப்ளாயி நம்பர் 10, ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல். டேட்டா பர்த் என்னங்கிறது பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டண்டன்ஸ் எம்ப்ளாயி முதல்ல கிரியேட் பண்ணுங்க. முதல்ல எம்ப்ளாயி கிரியேட் பண்ணணும், அப்புறம் குரூப்பு, அப்புறம் எம்ப்ளாயி. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அட்டண்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் கிரேட். அட்டண்டன்ஸ் எப்படி கிரேட் பண்ணுறது? இங்கேயே பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்டேட் பண்ண வேண்டியது. அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான அட்டண்டன்ஸ். நான் அட்டண்டன்ஸு கேஷுவல் லீவு ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறது ப்ரெசென்ட்டு கேஷுவல் லீவ் ஆப்ஷன் அப்படின்னு 3 வகையான லீவ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பே டேஸ் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பே டேஸ். இந்த பே டேஸ் வந்து எதுக்கே வரணும் அப்படின்னா அட்டண்டன்ஸு அல்லது லீவ் அதுக்கே பே டேஸ் வந்து எதுக்கே வரணும் அட்டண்டன்ஸு அல்லது லீவ் அதுக்கே வரணும். இப்போ 1 by 1 கொண்டு வாங்க. ப்ரெசென்ட்டுக்கு வந்து சம்பளம் உண்டு அப்படின்னா பே டேஸ்லேயே கொண்டு வாங்க. ப்ரெசென்ட்டுக்கு சம்பளம் உண்டு அதனால பே டேஸ். அடுத்தது கேஷுவல் லீவ். கேஷுவல் லீவ் வந்து சிஎல். ஓகேவா? கேஷுவல் லீவ் வந்து கேஷுவல் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பே டேஸ் கீழே வரும். அடுத்தது ஆப்சென்ட். ஆப்சென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்ஓபி அப்படின்னு அதாவது லாஸ் ஆஃப் பே அப்படின்னு லாஸ் ஆஃப். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து எதில் வரணும் ப்ரைமரியில் வரணும். இதுக்கு வந்து லீவு வித்தவுட் பே அதை செலக்ட் பண்ணணும். ஆப்ஷனுக்கு வந்து லீவு வித்தவுட் பே அப்படின்னு சொல்லி. ஸோ அட்டண்டன்ஸ் டைப் போட்டாச்சு. இப்போ நீங்கள் 1 by 1 வர வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட். ஒவ்வொரு பேமெண்ட்டாக கிரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் பேமெண்ட்டு. ஏர்னிங்ஸ் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் பேசிக். பேசிக் வந்து ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயி ஃபிக்ஸடு. இந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த இடத்துல முக்கியமாக ஆல்ட்-சி போட்டு சேலரின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. சேலரி அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு கால்குலேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டண்டன்ஸ் அப்படின்னு போடணும். அட்டண்டன்ஸில் பே டேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி மந்த் அப்படின்னு. மந்த்னா என்ன மந்த்னு சொல்லணும் கேலண்டர். அடுத்தது நார்மல் ரவுண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ 50% ஆன் பேசிக். அடுத்த ஹெட்டிங் டிஏ ஏர்னிங்ஸ் ஃபிக்ஸடு கம்ஸ் அண்டர் சேலரி என்டர் 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 என்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் 50% அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படின்னா எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு சொல்லுவோம். நார்மல் ரவுண்டிங் 1 போட்டுருவோம். கம்ப்யூட்டர் வேல்யூ அப்படின்னா எதில் கம்ப்யூட் பண்ணணும். எதில் கம்ப்யூட் பண்ணணும்னா ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. என்ன ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா? உனக்கு நிறைய பேமெண்ட்ஸ் இருக்குது, அதில் 1 ஆஃப் த பேமெண்ட்டில் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபைட் ஃபார்முலாவில் பேசிக்கில் 50%. ஸோ அதனால் என்ன பண்ணணும் இந்த இடத்துல பேசிக் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து பேசிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் 50. இதே மாதிரி தான் ஹெச்ஆர். ஹெச்ஆருக்கு என்ன பண்ணணும் இதே மாதிரி தான் ஏர்னிங்ஸு ஃபிக்ஸடு கம்ஸ் அண்டர் சேலரி என்டர் போட்டு அதுவும் வந்து ஃப்ளாட் ரேட்டு சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேல்யூ நார்மல் ரவுண்டிங் 1 போட்டு இந்த இடத்துல ஸ்பெசிஃபை ஃபார்முலாவில் பேசிக்கில் 50%. சிசிஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஏர்னிங்ஸு ஃபிக்ஸடு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏ எஜுகேஷன் அலவன்ஸ் கன்வெயன்ஸ் இது 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3மே ஃப்ளாட்னா மந்த்து. இந்த 3க்கும் வித்தியாசமாக போட்டு பாருங்க. ஒன்றுக்கு ஃபிக்ஸடு ஃப்ளாட் போடுங்க, ஒன்றுக்கு வேரியபிள் ஃப்ளாட் போடுங்க, இன்னொன்றுக்கு அட்டண்டன்ஸ் பேஸ் போடுங்க. ஸோ ஒவ்வொரு மெத்தட்லையும் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். சிசிஏக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸடு ஃப்ளாட் போட்டோம். அடுத்த இடத்துக்கு வேரியபிள் ஃப்ளாட். எஜுகேஷன் அலவன்ஸ்க்கு வேரியபிள் ஃப்ளாட் அப்படின்னு போடுவோம். எஜுகேஷன் அலவன்ஸ் இதுக்கு வந்து ஃபிக்ஸட் போட வேண்டாம், வேரியபிள் போட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்டர் சேலரி இந்த இடத்துல வேரியபிள் ஃப்ளாட் அப்படிங்கிற சொல்லுங்க. வேரியபிள் ஃப்ளாட் மந்த் வைஸ் தான் எல்லாமே. நார்மல் ரவுண்டிங் எஜுகேஷன் அலவன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெயன்ஸ் ஏர்னிங்ஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு போட்டு அண்டர் சேலரியில் போடுங்க. மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸில் போடுங்க.
அட்டண்டன்ஸில் எந்த அட்டண்டன்ஸ் வந்தால் சம்பளம் உண்டு, வரலனாலும் சம்பளம் உண்டு. எதுக்கு நம்ம போடலாம் அப்படின்னா, ஒன்று பர்சன்ட்டுக்கு போடலாம், இல்லை கேஷுவல் இதுக்கும் சேர்த்து போடலாம். அதுக்கும் சேர்த்து போடலாம் பேடேஸ் எவ்வளோ நாள் வந்திருக்கானோ அது லீவுக்கும் சேர்த்து. ஸோ இங்கே மந்த்துன்னு போட்டு கேலண்டர் மந்த் போட்டு நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டே பர்சன்ட் ப்ளஸ் கேஷுவல். ஆப்சென்ட்டுக்கெல்லாம் நம்ம கன்வென்ஸ் கொடுக்க மாட்டோம். நீ வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கெல்லாம் பஸ்ஸாக இருக்காங்க. இது எல்லாம் போட்டு ஏர்னிங் பீரியட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சேலரி பேயபிள். சேலரி பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கரெக்ட் லேபிள். சேலரி பேயபிள் அண்டர் கரெக்ட் லேபிள். ஏர்னிங்ஸ் பேயபிள் ஏர்னிங்ஸ் பேயபிள் முடியுது.